வணக்கம் நண்பா நம்பிகள் நீங்க பார்த்து கொண்டு டெக்னிஷா நான் தான் உங்க சந்தோஷம் பேசுறேன். உலகமே டெக்கா போகுது, டெக்கு தான் உலகமா போகுது. அப்படி இருக்கும்போது இந்த வெவ்வேறு சொல்லலாம், அந்த தேவைக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோ அமைப்பு சொல்லலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான, அமேசிங்கான, வண்டர்ஃபுல்லான டெக் அட்வைஸ் வீடியோ அப்படி சொல்லலாம். அதாவது யூடியூப் டிப்ஸா தரப்போறோம். அட்வைஸ் மாதிரி போகுது இல்ல, இன்டர்வியூ பேஸ்டா போகுது. யார் இந்த இன்டர்வியூக்காக வராங்க பாத்தீங்களா? டாக் பை அசோக் இருந்து அசோக் வராரு. அவரு தான் இந்த யூடியூப் டிப்ஸா தரப்போறாரு. இது வந்து பிகினர் யூடியூபருக்கும் யூடியூபரா ஆக விரும்புறவங்களுக்கும் உதவியா இருக்கும். இத பாருங்க. இதுல என்னென்ன டிப்ஸ் தான் அவருக்கு தராரு பாப்போம். இது lot of fans in this video. Enjoy fans friends நண்பா. இந்த ஃபன்னை மிஸ் பண்ணாதீங்க. கூலா உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. வாங்க நண்பர்களே. ஹாய் நண்பா. அவனாலதான் யூடியூபுக்கு வந்தீங்களா? அவனாலதான். ஆமா, அதுவும் ஒரு காரணம் சொல்லலாம். ஏன்னா தன்ராஜ் தான் வந்து எங்க செட்லயே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் போன் வாங்கினா. அப்பெல்லாம் வந்து நம்ம ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணது பணக்காரன் பாத்துக்கணும். தன்ராஜ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் வாங்கினா. அதுக்கப்புறம் அவன் ஸ்மார்ட் போன் வச்சு நிறைய நோண்டிட்டே இருக்கும்போது யூடியூப்ல ஃபர்ஸ்ட் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சான். அதை பத்தி எனக்கு சொல்லுவோம். நானும் எனக்கு வந்து அப்ப வந்து மீம் வீடியோ போடணும்னு ஒரு ஆசை இருந்தது. மீம் வீடியோன்னு உனக்கு தெரியல, ட்ரோல் வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை இருந்தது. அந்த ஆசைக்காக தான் வந்து நான் அப்ப ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது அந்த மீம் வீடியோ இதெல்லாம் போட்டா காப்பிரைட் இஷ்யூ வரும், நம்மளாம் பேசி போடணும் அப்படின்னு ஒரு சொன்னாங்க. ஒரு வீடியோ சொன்னாங்கன்னா ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நானா பேசி போட ஆரம்பிச்சேன். பேசணும்னு உடனே எனக்கு வந்து ஃபேஸ் காமிச்சு பேசணும்னு பயமா இருந்துச்சு. அதனால பிக்சர் எடுக்கும்ல, பிக்சரை போட்டு பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ், காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிக்சரை காமிச்சு பேசாத, ஃபேஸ் காமிச்சு பேசு, அப்பதான் உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் காமிச்சு போட ஆரம்பிச்சேன். அப்பயே கண்டென்ட்டை மாத்தினீங்க, இப்ப பிளாகரா போயிட்டீங்க. அது ஏன்னா நானும் பேசின வீடியோ எத்தனை வீடியோ போட்டிருப்பேன்னா ஒரு 100 இல்ல 100. அதுல அந்த 100 வீடியோக்குள்ளேயும் ஒரு சில மொத்தமா அதான் அப்ராக்சிமேட்ல 100 வச்சிருக்கலாம். அது எந்த வீடியோ போயிட்டோம் அந்த அளவுக்கு ரீச் வரல. எல்லாம் 1000 2000 இல்ல. நம்ம எவ்வளவு பேசி போட்டாலும் அதுக்கு வியூஸ் அந்த அளவுக்கு வர்ற மாதிரி தெரியல. கொரோனா வீடியோ போட்டா அது ஓரளவுக்கு ரீச் ஆச்சு, மத்தபடி வேற எதுவும் வியூஸ் வரல. சரி கண்டென்ட்டை மாத்தி பார்ப்போம். அப்பதான் வாக் அண்ட் டாக்னு ஒரு வீடியோ போட்டேன், அது கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிற வீடியோ எனக்கு போடணும் ரொம்ப நாளும் ஒரு மாதிரி தோண்டிட்டே இருந்துச்சு. அது போட்டாலே ரீச் ஆயிடுச்சு. சரி அதனால நம்ம ஃபுல்லாவே பிளாகாவே இறங்கிடுவோமே அப்படின்ட்டு இறங்கிட்டேன். தன்ராஜ் முன்னாடியே சொன்னா கண்டென்ட்டை மாத்தி போட சொல்லி. அவன் சொல்லியிருக்கான். அப்படியே பண்ணல முன்னாடி. இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு பண்ணணும்னு ஒரு இதுல இருக்கோம், நம்ம பேசணும்னு ஒரு இதுல, அதுல நம்ம ஃபேமஸ் ஆகலன்னு தான் நான் வந்தனே. சொல்ல போனா வேணாம், பெரிய பெரிய யூடியூபர் பேர்லாம் சொல்ல விரும்பல, அவங்கள மாதிரி வரணும்னு தான் நான் வந்தனே. ஒரு பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சு அவங்கள மாதிரி நம்ம அவங்கள ஒரு ரோல் மாடலா வச்சு நம்ம வரணும் தான் நம்ம உள்ள வந்ததே. அது உடனே நம்மளுக்கு கண்டென்ட் நம்மளுக்கே ஒரு இது இருக்காது. நம்ம பட்டு பண்றது வேற, அடுத்தவங்க சொல்லி பண்றது வேற. அதுக்காக தான் நம்ம யாராவது இப்ப யாராவது பண்ணாங்கன்னா நம்ம உடனே எடுத்துக்க மாட்டோம். அதான் ஹியூமன் நேச்சர். நம்மளுக்கே தெரிஞ்சு சரி நம்ம மாத்தி பார்ப்போம் அப்படின்னு பண்றதுதான். அதுக்கப்புறம் தான் சரி மாத்தி இப்ப சேனல் போயிட்டு. எத்தனை வாட்டி வந்து சேனலை பில்ட் பண்ணும் போது கீழே விழுந்தாரு, அது வந்து சேனல்ல விட்டு போயிடலாம், வெறுத்து நொந்து நூடுல்ஸ் ஆகி அந்த மாதிரி போனது எத்தனை டைம் எதனால? நான் அது மாதிரி நம்ம சேனல், என் சேனல் நம்ம சேனல்ற எனக்கு நம்பன்னு சொல்லிதான் தெரியும். நம்பன்னு சொல்லிதான் எனக்கு பிடிக்கும். நம்ம சேனல் வந்து பிரேக் ஆயின்னு சொல்லலாம். பிரேக் ஆகி பாத்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி பிரேக் ஆயிடுச்சு. அது எப்பன்னா ஸ்டார்டிங்ல வந்து நான் வீடியோ போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு 100 வியூ 200 வியூ தான் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். அது இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் அந்த ரேஞ்சு தானே வரும். அப்ப நான் போட்டு இருக்கும்போது எப்பயும் போலதான் நம்ம பசங்க தான் நம்மள கலாய்ப்பாங்க. ஆனா அந்த எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனாலும் வியூ நம்ம கலாய்க்கிறது கூட நம்ம விட்டுடலாம். இருந்தாலும் நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு நமக்கு ஏதாவது வியூ வரணும்ல. எதுவுமே வரலன்னா இப்ப நம்ம ஒரு கலாய் வாங்குறோம்னா அதுக்கு ஏதாவது பலனாவது இருக்கணும். சரி நம்ம கலாய்ச்சாலே எனக்கு ஏதாவது வியூஸ் வந்துச்சுன்னா நான் போட்டுருப்பேன். எனக்கு எதுவுமே வரல, எதுக்கு இது சும்மா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்.
பைத்தியம் மாதிரின்னு சொல்லல, ஆல்ரெடி நம்ம ஆளுங்க மென்டாலிட்டி எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க யூடியூப் சேனல் பேசுறானா என்ன அவன் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அப்படிதான் அவங்களோட மென்டாலிட்டி இருக்கும். எனக்கும் அதே ஒரு தோணுச்சு, நம்ம எதுக்கு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பிரேக் பண்ணி விட்டேன். அப்ப அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 6 மாசம் நான் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன், 6 மாசமோ 7 மாசமோ. அப்போ வந்து தண்டராஜ் என்ன வந்து அப்போ ஏதோ ஒரு வீடியோல சொன்னான், இவன் என் ஃப்ரெண்டு தான், அது ஒரு வீடியோல சொன்னான். அதனால அவங்க அந்த வீடியோல இருந்து எனக்கு நிறைய பேர் வந்து என் சேனல் வீடியோஸ்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு, ஒருத்தர் டெய்லியும் கமெண்ட் பண்ணாரு. அந்த ஒரே நான் கடைசியா அவர் பேரு எனக்கு ஞாபகம் இல்லை, அது ஆனா ஒரு கேமிங் சேனல் பேரு. அவர் வந்து அந்த நான் கடைசியா போட்ட வீடியோக்கு டெய்லியும் கமெண்ட் பண்ணாரு, நெக்ஸ்ட் வீடியோ எப்போ ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோ எப்போ ப்ரோ. நானும் பார்த்துட்டே தான் வந்தேன். நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு வர்றது ஒரு கமெண்ட் தான், என்னடா இந்த கமெண்ட் மட்டும் நம்மளுக்கு டெய்லியும் வந்துட்டே இருக்கே அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கும் ஒரு இதா இருக்கணும், இன்னும் நம்மளுக்காக ஒருத்தர் இந்த மாதிரி பண்றாருன்னா சரி அவங்களுக்காக எதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நான் நியூ இயர்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2019 நியூ இயர்ல வீடியோ போட ஆரம்பிச்சேன். அதுவும் அப்படியே நல்லா போயிட்டே இருந்தது. 2019 அதே ஞாபகம் இல்ல, 2020 இருந்து அதான் டேட்ல ஞாபகம் இல்ல, 2020 இருந்து வீடியோ போட்டுட்டே வந்தேன். அப்பதான் வந்து திடீர்னு நடுவில் அந்த லாக்டவுன் வந்துச்சா, லாக்டவுன் அப்ப கை உடைஞ்சது. அப்புறம் அது ஒரு 3 மாசம் பிரேக்கு. அதுக்கப்புறம் அப்பல இருந்து இப்போ ஏதோ போயிட்டு இருக்கு. யூடியூபரா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஒரு யூடியூபரா இருக்கிறதுக்கு? யூடியூபரா இருக்கிறது வந்து நான் வந்து உண்மையா சொல்றேன், நான் முன்னாடிலாம் அந்த அளவுக்கு இதா இல்ல. நம்ம வெளில போகும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நிறைய சின்ன பசங்க வந்து பாக்குறாங்க, பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரௌடா இருக்கும். இப்ப யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து நம்ம கூட பார்த்து பேசி போட்டோ எடுக்கிறான், செல்ஃபி எடுக்கிறான். அது வந்து நான் வந்து நினைச்சிருக்கேன், ஒரு செலிபிரிட்டி கிடைக்கிற மரியாதை வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப ஒரு ரோட்ல விஜய், அஜித் அவங்க மாதிரி போனாதான் அவங்கள பாப்பாங்க, இன்டராக்ட் பண்ணுவாங்க. நீ வரலாம்டா பெருசா. இது மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கும் கொஞ்சம் கிடைக்குது. அதுவும் யூடியூப் பிளாட்ஃபார்ம் மூலியமா கிடைக்குது. யூடியூப் மட்டும் இல்ல, டிக்டாக்லயும் நிறைய பேர் ஃபேமஸ் ஆயிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. எந்த ஒரு இதா இருந்தாலும் அது ஒரு ஃபேம் கிடைக்குதுன்னா அது எப்படி யாரும் விட்டு தர மாட்டாங்கல்ல. அதுக்காக வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. நீங்க உங்க சேனலுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? வேற ஏதாவது வேலைக்கு தான் போயிருக்கீங்களா, இல்ல யூடியூப் தான் ஃபர்ஸ்ட் வேலையா எடுத்து? இல்ல, நான் வந்து யூடியூப் வரதுக்கு முன்னாடியே வந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா காலேஜ் செகண்ட் இயர்ல இருக்கும். அப்பதான் வந்து காலேஜ் பசங்க எல்லாம் வந்து எங்க டிபார்ட்மெண்ட் இல்ல, பக்கத்து டிபார்ட்மெண்ட் பசங்க, நாங்க வந்து பஸ்ல வரும்போது எல்லா டிபார்ட்மெண்ட் கூட தானே பேசுவோம். அப்ப அவங்க சில பேர்கிட்ட பழக்கம். அப்ப வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு பையன் வந்து அப்ப கேட்டரிங் சர்வீஸ் நடத்திட்டு இருந்தான். கேட்டரிங் சர்வீஸ் அந்த சாப்பாடு, கல்யாண மண்டபத்துல சாப்பாடு போடுற வேலை. ஒரு வாட்டி நான் கேட்டேன், அப்ப வந்து ஒரு வாட்டி கூட்டிட்டு போனா. அப்பதான் வந்து அப்பயே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப வந்து ஒரு வேலைக்கு வந்து 200 250 தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு வாட்டி கூட்டான் போனா, அதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலரா போக ஆரம்பிச்சேன். அது கேட்டரிங் வேலையிலேயே பார்த்தோன்னா நான் இது வரைக்கும் ஒரு 15,000 மேல சம்பாதிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே சம்பாதிச்சிருப்பேன். இன்வெஸ்ட் எவ்வளவு பண்ணிருக்கீங்க யூடியூபுக்கு? யூடியூபுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் பேசுற கண்டென்ட் தானே, அப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணது மூலையே தான். கண்டென்ட் அதிகமா தேடுவேன், அப்போ கண்டென்ட் தான் அதிகமா தேடுவான், அதனால அது மூலையே தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்ப vlog சேனலுக்கு வரும்போது அப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. ஏன்னா இப்ப இந்த சிக்கன் வீடியோ, KFC சிக்கன் வீடியோ எல்லாம் போட்டா அதெல்லாம் சிக்கன் விற்கிற வேலை உங்களே தெரியும். இது மாதிரி வீடியோக்கு ஏற்ற மாதிரி இப்ப நம்மளுக்கு யூடியூப்ல இருந்து ரெவன்யூ ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா நான் யூடியூப் ரெவன்யூ வர்றதுக்கு முன்னாடியும் பண்ணேன். அந்த அப்பதான் அந்த பானிபூரி வீடியோ எல்லாம் போட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்றதுல எனக்கு தப்பு இல்லைன்னு தான் தோணுச்சு. வருதோ வரலையோ இவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுதான் நம்மளுக்கு வேலை. அதனால மற்றவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே வந்து நம்மளுக்கு பெருசா ஒன்றும் தெரியல. அதுவும் இந்த குக்கிங் சேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும், அதுவும் இந்த குக்கிங் வீடியோஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் வேஸ்ட்லாம் ஆகாது. எப்படி நம்ம தான் சாப்பிட போறோம். அதான் நல்லா செஞ்சாதானே சாப்பிட முடியும். நல்லா தான் செய்வோம் நாங்க. பானிபூரி நல்லா வந்தது, எல்லாமே இருந்துச்சு. சாப்பிட்ற அளவு வந்து நல்லா வரல, சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. எப்போ புல்லட் வாங்க போறீங்க? புல்லட் வாங்க ஆசைதான். அது எப்ப நடக்கும்னு தெரியல. கண்டிப்பா அது நடக்கும். அது வந்து வீடியோ இருக்கும். தண்டராஜ் எப்ப வீடு வாங்க போறான்? தண்டராஜ் இப்ப
இப்போதைக்கு அவன் வீடு வாங்குற ஐடியாலாம் இல்லை. வீடு வாங்குறதுலாம் இப்ப என்ன சாதாரணமா ஆயிடுச்சா? வீடு வாங்க கேட்க வேண்டியதான் கேட்குது. வீடு வாங்குறது, அது நிலம் வாங்கணும், அது போவோம் லிஸ்ட். நம்ம ஆசைப்பட்டதை அடைஞ்சிடணும். நம்மளால முடியதான் முடியல. எனக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் மேல ஒரு கிரஷ் இருக்கு. பைக் தொடர்ந்துதான் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அசோக் தான் நீ தமிழ் ஒரு பிராண்ட், அதை வாங்கி எனக்கும் தான் ஆசை. கிடைக்குமா? வாங்கலாம். ஒர்க் பண்ணா எதா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நம்ம ஒர்க் பண்ணா அதுக்கான இது நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க யூடியூபரா சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க லாஸ்டா? யூடியூபரா சப்ஸ்கிரைபருக்கா? சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்றேன், ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட எனக்கு பிடிக்காத என்ன விஷயம்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் இல்லை. நெகட்டிவ் கமெண்ட் பண்ணட்டும், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பிகினர்ஸை சப்போர்ட்டே பண்றது கிடையாது. இதான் உண்மை. இப்ப பெரிய பெரிய ஆளுங்க போடுறாங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸ். அது இல்ல, அது உண்மையா நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். நான் யோசிப்பேன், இப்ப நான் அந்த சேனல் பேர் சொல்றேன். இப்ப நானும் ஒரு கொரோனா கண்டென்ட் பத்தி பேசுறேன், இன்னொரு பெரிய சேனலும் கொரோனா கண்டென்ட் பத்தி பேசுறது. எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க, அந்த பெரிய சேனல் தானே பார்ப்பீங்க. அப்ப ஏன் பேசுறது யார் பாப்பா, நான் பேசுறது யார் பாப்பா? புரியுதா? அதான் இப்போ பண்ணீங்கன்னா நீங்க வளர்த்து விட்டங்களா வளர்றத விட வளர்ற ஸ்டேஜ்ல இருக்காங்களா, சரி இவன் என்னதான் பண்ணிருக்கான், இந்த சின்ன பையன் ஏதோ கொரோனா பத்தி பேசியிருக்கான், இவன் வீடியோ பார்க்கலாமே அப்படின்னு நம்மளாலும் யோசிக்கிறது இல்லை. மெயினா நானும் அதே தான் இருப்பேன். இருந்தாலும் ஆனா நான் முன்னாடி அது மாதிரி இருந்தாலும் ஆஸ் எ கிரியேட்டரா இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருக்கும். அதனால தான் நான் ஏதாவது ஒரு சின்ன எனக்கு ஏதோ ஒரு அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா நான் போய் பார்ப்பேன். அது ஒண்ணுதான் எனக்கு சப்ஸ்கிரைபர் கிட்ட பிடிக்காதது. நீங்க பெரிய வளர்த்து விட்ட சேனலை வளர்க்கறத விட்டு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வளர்த்து அவ்வளவுதானே. சரி முடிச்சுக்கலாம். இல்ல நிறைய கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணுங்க. நிறைய டெக் நியூஸ்க்கு நம்ம சாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க, அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் பண்ணுங்க. சரி, ஓகே, பை பை. அவ்வளவுதான் நண்பா, நம்ம இன்னைக்கு யூடியூப் டிப்ஸ பத்தி பார்த்தோம். இந்த யூடியூப் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் திங்க் பண்றேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், கத்துக்கிட்டோம். இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ் தான் இருக்குது, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்படியே ரெட் பட்டனை தட்டி விடுங்க நண்பா. அப்பதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் நண்பா. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். என்ஜாய் பண்ணுவீங்க. திங்க் பண்றேன் நண்பா. அப்படியே நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். அதுவரை